வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன காலையில் டிஃபன் செய்ய போகிறோம்னா, சேமியாவும் ஒரு எக்கும் போட்டுதான் காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு எக்கு சேமியா செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு இப்போ சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா. நான் ஒரே ஒரு சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன் காலையில் டிஃபனுக்காக. இந்த சேமியாவோடு சேர்த்து வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, கருவேப்பிலை, பீன்ஸ் காய், பச்சை மிளகா வச்சுருக்கோம். ஒரு முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாய், பீன்ஸ் காய்க்கு நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கோமா, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது பீன்ஸ் காயெல்லாம். அப்படியே வேர்க்கடலை பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த சேமியா ஒரு அலசிக்கிறோம். நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கு பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேமியா வேறு தண்ணி ஊற்றி அலசியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மருத்துவ குணம் கொண்ட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு, சுவைக்காக உப்பு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா சேமியாவை அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ சேமியாவை சேர்த்துக்கிறோம். கொதிச்சிருச்சு, சேர்த்துக்கிறோம். அலசி போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போ பாக்கெட்டில் அடைச்சிருக்காங்க என்னென்னு தெரியாதுல்ல. நம்ம அலசிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அலசிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்குருவோம். நீங்கள் முட்டை இருந்தால் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இல்லைனாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை சேமியாவை. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கமன்னு வாசத்துக்காக மல்லித்தலையை போட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். சாப்பிடும்போது பளபளன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சாப்பிட்லாமா. நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் ஜீனி வேணுனாலும் வச்சுக்கலாம். எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன்.